வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசானது தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் சத்துணவு திட்டத்தின் கீழ் 8997 சமையல் உதவியாளர் காணி பணியிடங்களை நிரப்ப ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. தமிழக அரசானது சத்துணவு திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் அனுமதி அளித்துள்ளது. அதற்குண்டான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. சமூக நலத்துறை கமிஷனர் கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி தமிழக அரசுக்கு கடிதம் ஒன்றினை எழுதினார். அந்த கடிதத்தில் தமிழகத்தில் மொத்தமுள்ள 43,131 சத்துணவு மையங்களில் ஒரு சத்துணவு மையத்துக்கு ஒரு அமைப்பாளர், சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் என 3 பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அதில் சத்துணவு சமையல் உதவியாளர் சிறப்பு காலமுறை ஊதியமாக 3000 முதல் 9000 வரை வழங்கப்படுகிறது. சத்துணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் அவசியம் கருதி 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் மாதம் 3000 வீதம் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட ஆணை பிறப்பித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. சமூக நலத்துறை கமிஷனரின் இந்த பரிந்துரையை தமிழக அரசு பரிசீலனை செய்து அதன்படி சத்துணவு திட்டத்தில் காலியாக உள்ள 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அனுமதியும் அளித்துள்ளது. அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் பிறப்பித்துள்ள அரசாணையில் கூறியிருப்பதாவது: புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தொய்வின்றி செயல்பட இந்த திட்டத்தில் காலியாக உள்ள பணியிடங்களில் 8997 உதவி பணியாளர் பணியிடங்களை மட்டும் 3000 தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நியமனம் செய்து வழங்க அனுமதி அளிக்கப்படுகிறது. மேலும் 4 மாதங்களுக்கான தொகை 10,79,64,000 நிதி ஒப்புதல் செய்து அரசாணை வெளியிடப்படுகிறது. தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்களில் 12 மாதங்கள் திருப்திகரமாக பணியை முடிக்கும் தகுதியான பணியாளருக்கு சிறப்பு காலமுறை ஊதியமும் வழங்கப்படும். சமையல் உதவியாளர் பணி நியமனத்துக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி எவ்வளவு என்று பார்த்தீங்க அப்படின்னா SSLC தேர்ச்சியும் தோல்வியும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளர் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட சமூக நலத்துறை இணை இயக்குனர் சத்துணவு திட்டம் நியமன அலுவலராக நியமனம் செய்யப்படுவார். இதில் இந்த செய்திக்குறிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: காலியாக உள்ள 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு கூடிய விரைவில் அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் வெளியாக உள்ளது. இவர்களுக்குண்டான தொகுப்பூதியம் 3000 முதல் 9000 வரை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். தமிழகத்தில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.